எக்ஸல்ல நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஈக்குவல் டு இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு இஃப்பை நெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதுதான் நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன். ஓகே, நார்மலாக ஒரு இஃப் ஃபங்க்ஷனால் ஒரு லாஜிக் வேல்யூ, அதாவது ஒரு வேல்யூவை டெஸ்ட் பண்ணி அது சரியாக இருந்துச்சுன்னா என்ன ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரூ கிட்டையும், சரி இல்லைன்னா என்ன ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத ஃபால்ஸ் கிட்டையும் நாம் கொடுப்போம். ஒருவேளை மல்டிபிள் வேல்யூஸை டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆண்ட் கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, பட் இந்த வாட்டி மல்டிபிள் வேல்யூஸை டெஸ்ட்டும் பண்ணி மல்டிபிள் ட்ரூ ரிசல்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணணும். ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நாம் நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸை, இஃப் ஃபங்க்ஷன்ஸை நாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இஃப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். டெஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இந்த செல்லில் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 80 இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ண சொல்கிறோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஈக்குவல் டு 80 இருக்கணும், இல்லை 80க்கு மேலே இருக்கணும். பிகாஸ் இந்த ஒரு செல்லில் என்ன வேல்யூ வேணாலும் வரலாம். ஓகே, ஸோ அதனால நாம் மல்டிபிள் இஃப் ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறோம், நெஸ்ட் பண்ணி நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை இந்த செல்லில் 80ங்கிற வேல்யூ இருக்குது, 80ல் 80க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ ட்ரூ என்ன ரிசல்ட் டிஸ்பிளே ஆகணும். அந்த ரிசல்ட்டை டைரெக்டாக டெக்ஸ்ட்டாக இருந்ததுன்னா டபுள் கோட்குள்ளே கொடுக்கலாம், இல்லை நம்பராக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்பரை நம்ம கொடுக்கலாம். பட் நாம் டைரெக்டாக ஏற்கனவே இங்கே செல்லில் நாம் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோங்கிறதுனால அந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்துடலாம். ஓகே, அப்போ 80க்கு மேலே எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்னது, A+ கிரேட். இப்போது கமா கொடுத்தோம்னா என்ன வருது, ஃபால்ஸ் ஆர்குமெண்ட் வருது. அதுக்கு பதிலாக நாம் என்ன யூஸ் பண்ணுறோம், இஃப் ஃபங்க்ஷன், இன்னொரு இஃப்பை நெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் டெஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இந்த செல்லில் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஒருவேளை 70 அபவ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிரேட், வெறும் A கிரேட். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம். இன்னொரு இஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்ட் ஆர்குமெண்ட்டில் சேம் செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ 50 வரைக்கும் கொடுத்தாச்சு. கடைசியாக இதுக்கப்புறம் 50க்கு கீழே யாருக்கும் கிரேட் இல்லைங்கிறதுனால கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஃபால்ஸ் ஆர்குமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கு என்ன கிடையாது, கிரேட் கிடையாது 50க்கு கீழே அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. எத்தனை இஃப்பை நாம் ஓப்பன் பண்ணோமோ அத்தனை இஃப் ப்ராக்கெட்ஸை நாம் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஒரு சின்ன டிப் சொல்லணும்னா, கடைசியாக நீங்கள் க்ளோஸ் பண்ணுற இஃபோட ப்ராக்கெட் பிளாக்ல இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நாம் என்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நாம் இதை ஃபில் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் கரெக்டாக இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் ரிசல்ட் சரியாக வரல. காரணம் என்னென்னா, நாம் கிரேடுக்கு யூஸ் பண்ண ரெஃபரன்ஸ் எதையுமே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணலை. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் F4 கீ ப்ரெஸ் பண்ணி ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரிசல்ட்டை ஃபில் பண்ணும் போது நமக்கு செல் லாக் ஆகிருக்கும். ஸோ எந்த விதத்துலையும் ரிசல்ட் டேமேஜ் ஆகாமல் வரும்.